நீங்க கடந்த சில தேர்தல்களை பாத்தீங்கன்னா, ஒரு வேவ் எலக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேவ் எலக்ஷன் சமயத்துல பாத்தீங்கன்னா, மத்த கன்சிடரேஷன் எல்லாமே வந்து அந்த வேவ்ல அடிச்சுட்டு போயிடும். இவங்க சொல்ற மாரி அந்த ஜாதி ஓட்டுன்றது, அதுக்கப்புறம் அந்த காசுக்கு ஓட்டுன்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு வேவ் வந்து இங்க கிரியேட் ஆகல. இதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் அண்ணாமலை வந்தப்போ ஒரு வேவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆயிட்டு வந்தது. இப்ப சுத்தமா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அப்போ நீங்க யார குறை சொல்ல முடியும்? மக்கள குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவா உங்களால கிரியேட் பண்ண முடியல எதிர்க்கட்சிகளால அப்படின்னும் போது, ஃபார் தட் மேட்டர் இந்த புள்ளி கூட்டணி எடுத்துக்காங்க. அவங்களாலயும் அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ ஒரு பாஜகவை கவுண்டர் பண்ற மாதிரி அவங்களால பண்ண முடியல. முதல்ல அவங்க கிட்ட கிரெடிபிலிட்டியே கிடையாது. ஒருத்தரோட ஒருத்தர் இங்க வெஸ்ட் பெங்கால்ல நாங்க வந்து இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், கேரளால இப்படி இருப்போம், தமிழ்நாட்டுல இப்படி இருப்போம், ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தா அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் காணாம போயிடுச்சு இல்ல.